இங்க ஒரு பொண்ணு ட்ரக்ல இருந்து கீழே தண்ணியில விழுறத நம்ம ஹீரோவும் பாக்குறான். இதெல்லாம் பார்த்த இவனும் தண்ணிக்குள்ள குதிச்சு அந்த பொண்ணை காப்பாத்தலாமேன்னு பார்த்தா அது ஒரு பொண்ணே கிடையாது, மேனிக்கல் பொம்மைன்னு. பரவாயில்ல, இருந்தாலும் அந்த பொம்மை அழகா இருக்கேன்னு அந்த பொம்மையை தூக்கிட்டு தன்னோட ஷாப்புக்கு போறான். அந்த பொம்மையை ஷாப்புல வச்சுட்டு அந்த பொம்மையை பாக்குறப்ப அந்த பொம்மை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறனால நீ ஏன் ஒரு பொண்ணா இருந்திருக்க கூடாதுன்னு யோசிக்கிறான். அப்படியே யாருக்குமே தெரியாம அந்த பொம்மை கிட்ட போய் அந்த பொம்மைக்கு கிஸ்ஸும் தரான். அந்த பொம்மை கழுத்துல மாட்டி இருக்கிற நெக்லஸ் கலட்டினதுக்கு அப்புறம் அந்த பொம்மையை பார்த்தா ஒரு அழகான பெண்ணா மாறிடுறா. இதெல்லாம் பாக்குற இவனும் ரொம்ப பயங்கர ஷாக் ஆகி கீழேயே விழுந்துடுறான். பொம்மையா இருந்த இவ எப்படி பெண்ணா மாறிட்டான்னு. அந்த பொண்ணுக்கும் இவனை பார்த்ததுமே தன்னோட காதலன் மாதிரியே இருக்கிறனால இவனை ரொம்ப புடிச்சு போயிருது. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற இவனும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் பார்த்து அந்த ஷாப்புக்கு நிறைய கஸ்டமர்னா வராங்க. இந்த பொண்ணு அப்படியே அச்சசலா பொம்மை மாதிரியே நின்னு நடிச்சிடுறா. இதெல்லாம் பாக்குற அவங்களும் பொம்மை தான் நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டே கிளம்பிடுறாங்க. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பசிச்சனால வெளியில கூட்டிட்டு போன்னு சொல்றா. இவனும் அந்த பொண்ணை வெளியிலனா கூட்டிட்டு போறான். 1000 வருஷம் இந்த பொண்ணு பொம்மையாவே இருந்தனால வெளி உலகம்னா எப்படி இருக்குன்னே இவளுக்கு தெரியல. அதனால இவளு இப்ப இருக்கிற உலகத்தனா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. இப்ப இருக்கிற ஃபுட்டனா எப்படி சாப்பிடணும்னு தெரியாதனால இவனை எப்படி சாப்பிடணும்னு அவளுக்கு கத்து தரான். இவன் நிறைய பார்ட்டிக்குனா கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு டான்ஸ்னா ஆட வச்சு யாருக்குமே தெரியாம இவனோட ரூம்குள்ள வச்சு அந்த பொண்ணை பாத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னா ரெடி பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு கிளம்பிட்டு இருக்கும் போது கீழே இருக்கிற நெக்லஸ கழுத்துல போட்டதுமே பொண்ணா இருந்த இந்த பொண்ணு பொம்மையா பழைய மாதிரியே மாறிடுறா. இதெல்லாம் பாக்குற இவனுக்கும் இவ எப்படி பொம்மையா மாறினான்னு இவனுக்கு சுத்தமா புரியவே இல்ல, குழப்பமாவே இருக்கு. இதனால இவனும் அந்த பொம்மைக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவும் பொம்மை கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு வெளியில போயிடுறாங்க.